காஸ்பல் இன்டெக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி டீசல் புல்லட்டை பற்றி ஒரு தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். சாதா புல்லட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ண முடியாது. டீசல் புல்லட்டில் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதில் கம்ப்ரஸர் நிறையா இருக்கனால நம்ம வந்து ஒரு லிவரை தூக்கி விட்டு நம்ம வந்து கையை வச்சு டீகம்ப்ரெஸ் பண்ணுவோம். சில நேரம் வண்டி நல்லா ஓடிட்டு நிற்கும்போது ஹீட்டாக இருக்கும்போது நம்ம அந்த டீகம்ப்ரெஸ் பண்ணும்போது விரல்லாம் ஹீட்டாக சுடும், விரல் சுடும். சில இடத்துல பின்பக்கம் கம்பி மாதிரி வச்சு செட் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் வந்து ஒரு 100 ரூபா செலவில் வந்து உட்காந்துக்கிட்டே வந்து டீகம்ப்ரெஸ் பண்ணலாம். அதை பற்றின தான் இந்த வீடியோ. இது என்னென்னா வந்து எக்ஸலுக்கு வர்ற சோக் லீவர் தான் இது. 100 ரூபா 110 ரூபா தான் விலை. இதை ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து கண்ணாடி கீழே வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓட்டையில் வந்து தகடை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். தகடை மடித்து வச்சு அந்த ஓட்டைக்கு நேராக வச்சு ட்ரில்லிங் மிஷினில் வந்து ஓட்டை போட்டுக்கிறோம். அது எதுக்குன்னா வந்து சின்ன 8-9 ஸ்க்ரூ போடுறதுக்கு தான். அந்த ஸ்க்ரூ தான் வந்து இந்த சோக் லீவர் வந்து பிடிச்சிக்கும். அதை நீங்கள் வந்து படத்தில் பார்க்குற மாதிரி ஹேண்டில் பாரில் கைக்கு தோதாக வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். அதில் வந்து ஒரு பிளேட்டு மாதிரி இருக்கும். அதில் க்ரீஸ் தடவி நீங்கள் வந்து ஸ்க்ரூவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இன்னரை வந்து லீவர் கிட்ட கொண்டு போய்க்கிருங்க. அவுட்டரில் வந்து க்ரீஸோ ஆயிலோ போட்டு இன்னரை வந்து லீவருக்கு பக்கத்தில் கொண்டு போங்க. எல்லாத்துலேயுமே எல்லா டீசல் புல்லட்லேயுமே டீகம்ப்ரெஸ் பண்ணுறதுல வந்து ஓட்டை இருக்கும். எல்லா டீசல் புல்லட்லேயுமே டீகம்ப்ரெஸ் பண்ணுற லீவரில் வந்து ஓட்டை இருக்கும். அது நீங்கள் கவனித்து பார்த்து தெரியும். ஒரு விளக்கு மாற்று குச்சி வச்சு ஓட்டைக்கு ஓட்டை வந்து அளவு எடுக்கிறோம். நம்ம வந்து அந்த பிளேட்டை வந்து ஏற்கனவே இருக்க அந்த ஓட்டையில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த அவுட்ரு அதில் மோதி நிற்கும். அப்புறம் வந்து அதில் வந்து அந்த இதில் ஸ்ப்ரிங்கை போட்டு 8-9 வச்சு டைட் பண்ணணும். கண்டிப்பாக ஸ்ப்ரிங் போட்டால் தான் ரிட்டர்ன் போகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்ப்ரிங்கை வந்து 8-9 வச்சு டைட் பண்ணிட்டீங்கன்னா டீகம்ப்ரெஸர் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். விக்டர் மவுண்ட்லாம் வந்து 600 ரூபா. அந்த இதில் வந்து அந்த சோக் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லைனா வந்து நீங்கள் ஒரு தகட்டிலே வந்து நாங்கள் செட் பண்ணியிருக்க மாதிரி செட் பண்ணிக்கிடலாம். அது வந்து காலில் இது பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணாலும் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணாலும் டீகம்ப்ரெஸர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, சின்ன தகவலாக இருந்தாலும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்டுகளை தெரிவிங்க, உங்கள் ஆதரவை தாங்க. டீசல் புல்லட் செல்ஃப் ஸ்டார்ட்டு, ஒயரிங்கு, கிளட்ச் பிளேட் அசம்பிளி இது மாதிரி எல்லாமே வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து அதை வந்து நீங்களே பார்த்து ஈஸியாக வந்து செஞ்சுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து பயனடைங்க. நன்றி, வணக்கம். இருக்கிறார் 9. ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுக்கு ஜனங்களாக ஏற்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். இங்கே ஓட்ட அவர் மகா உன்னதமானவர். இங்கே ஓட்ட சரி ஹாஸ்பிட்டல் அதுவே மகாராஜாவின் கொண்டு ஏகமாய் இதை ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து கண்ணாடி கீழே வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓட்டையில் வந்து தகடை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். தகடை மடித்து வச்சு அந்த ஓட்டைக்கு நேராக வச்சு ட்ரில்லிங் மிஷினில் வந்து ஓட்டை போட்டுக்கிறோம். அது எதுக்குன்னா வந்து சின்ன 8-9 ஸ்க்ரூ போடுறதுக்கு தான். அந்த ஸ்க்ரூ தான் வந்து இந்த சோக் லீவர் வந்து பிடிச்சிக்கும். அதை நீங்கள் வந்து படத்தில் பார்க்குற மாதிரி ஹேண்டில் பாரில் கைக்கு தோதாக வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். அதில் வந்து ஒரு பிளேட்டு மாதிரி இருக்கும். அதில் க்ரீஸ் தடவி நீங்கள் வந்து ஸ்க்ரூவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இன்னரை வந்து லீவர் கிட்ட கொண்டு போய்க்கிருங்க. அவுட்டரில் வந்து க்ரீஸோ ஆயிலோ போட்டு இன்னரை வந்து லீவருக்கு பக்கத்தில் கொண்டு போங்க. எல்லாத்துலேயுமே எல்லா டீசல் புல்லட்லேயுமே டீகம்ப்ரெஸ் பண்ணுறதுல வந்து ஓட்டை இருக்கும். எல்லா டீசல் புல்லட்லேயுமே டீகம்ப்ரெஸ் பண்ணுற லீவரில் வந்து ஓட்டை இருக்கும். அது நீங்கள் கவனித்து பார்த்து தெரியும். ஒரு விளக்கு மாற்று குச்சி வச்சு ஓட்டைக்கு ஓட்டை வந்து அளவு எடுக்கிறோம். நம்ம வந்து அந்த பிளேட்டை வந்து ஏற்கனவே இருக்க அந்த ஓட்டையில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த அவுட்ரு அதில் மோதி நிற்கும். அப்புறம் வந்து அதில் வந்து அந்த இதில் ஸ்ப்ரிங்கை போட்டு 8-9 வச்சு டைட் பண்ணணும். கண்டிப்பாக ஸ்ப்ரிங் போட்டால் தான் ரிட்டர்ன் போகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்ப்ரிங்கை வந்து 8-9 வச்சு டைட் பண்ணிட்டீங்கன்னா டீகம்ப்ரெஸர் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். விக்டர் மவுண்ட்லாம் வந்து 600 ரூபா. அந்த இதில் வந்து அந்த சோக் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லைனா வந்து நீங்கள் ஒரு தகட்டிலே வந்து நாங்கள் செட் பண்ணியிருக்க மாதிரி செட் பண்ணிக்கிடலாம். அது வந்து காலில் இது பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணாலும் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணாலும் டீகம்ப்ரெஸர் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே நண்பர்களே, சின்ன தகவலாக இருந்தாலும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்டுகளை தெரிவிங்க, உங்கள் ஆதரவை தாங்க. டீசல் புல்லட், செல்ஃப் ஸ்டார்ட்டு, ஒயரிங்கு, கிளட்ச் பிளேட் அசம்பிளி, இது மாதிரி எல்லாமே வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை நீங்களே பார்த்து ஈஸியாக செஞ்சுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து பயனடைங்க. நன்றி, வணக்கம். Thank you.